இந்து சமய அறநிலையத்துறை. இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளில் 2662 திருக்கோவில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழுக்குகள் நடைபெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 777 திருக்கோவில்களில் நடைபெறும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தினந்தோறும் சராசரியாக 1 லட்சம் பேர் பயனடைந்து வருகிறது. திருக்கோவில் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த அரசு எடுத்த பெரும் முயற்சிகளின் பயனாக 7327 ஏக்கர் நிலங்களும் 36.38 லட்சம் சதுரடி மனைகளும் 5.98 லட்சம் சதுரடி கட்டடங்களும் திருக்கோவில் வசமாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த மதிப்பு 7185 கோடி ரூபாய் ஆகும். மேலும் 84 திருக்கோவில்களில் உள்ள திருக்குளங்களை சீரமைக்க 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பகத்துறை மூலமாக 216க்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டுள்ளன. 2025-26 நிதியாண்டில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்திட 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கை தமிழ்நாடு அடைவதற்கான 18 முன்னுரிமை துறைகள் ஒன்றாக சுற்றுலாத்துறையும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கவும் சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் ஒன்றினை நமது அரசு கொண்டு வரும். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திடும் முக்கிய நகரங்களான மாமல்லபுரம், திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், பழனி மற்றும் நாகூர், வேளாங்கண்ணி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உரிய கட்டமைப்பு வசதிகளை நவீன தரத்துடன் அமைத்திடும் நோக்கோடு மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். பல்வேறு அரசு துறைகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை ஒருங்கிணைத்து முறையாக செயல்படுத்திட இந்த நகரங்களுக்கென தனித்தனியே வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்கிட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. முதற்கட்டமாக மாமல்லபுரம், திருவண்ணாமலை, திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் நகரங்களுக்கென அத்தகைய வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்கப்படும். மேலும் மாநிலத்தில் உள்ள அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் பொருட்டு அப்பகுதிகளில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தின் மையப்பகுதியில் சுமார் 52 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ரேஸ்கோஸ் பகுதியில் ஓர் எழில்மிகு சுற்றுச்சூழல் பூங்கா 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் நீலமலையின் இயற்கை சூழலுக்கு இணங்க நறுமணப் பொருள்கள் தோட்டம், நகர்ப்புற வனவியல் மற்றும் பறவைகள் காட்சிப் பகுதிகள், இயற்கை வழிப்பாதைகள் ஆகியவை இடம்பெறும். சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவித்திடும் பொருட்டு மாமல்லபுரம் மரக்காணம் வரையிலான கடலோர சுற்றுலா வழித்தடம், திருச்சி தஞ்சாவூர் நாகை சோழர்கால சுற்றுலா வழித்தடம், மதுரை சிவகங்கை மரபுசார் சுற்றுலா வழித்தடம், கோவை பொள்ளாச்சி வரையிலான இயற்கை நலன் சுற்றுலா வழித்தடம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு சுற்றுலா வளர்ச்சிக்கு பொதுத்துறை மற்றும் தனியார் துறை முதலீடுகளை ஈர்த்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கால்நடை பராமரிப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றி வரும் கால்நடை வளத்தை அதிகரிக்கவும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை பெருக்க ஏதுவாகவும் கால்நடை இனப்பெருக்கை கொள்கை போவைன் பிரீடிங் பாலிசி உருவாக்கப்படும். இதனை செயல்படுத்த விரிவாக்க பணியில் ஈடுபட்டுள்ள பல்வேறு களப்பணியாளர்களின் பணி ஒருங்கிணைக்கப்பட்டு சீரான இனப்பெருக்க செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும். உரிமையாளர்கள் இல்லாத நாய்கள் கம்யூனிட்டி டாக்ஸ் மூலமாக இதர கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் இன்னல்களை நீக்கிடும் விதமாக நாய்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை அனிமல் பர்த் கண்ட்ரோல் செய்யும் வசதியை மேலும் வலுப்படுத்திட 100 கால்நடை மருத்துவமனைகள், நாய்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் கட்டமைப்புகள், அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருத்துவ சேவை வசதிகள் போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். மேலும் தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக வரும் நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.